வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவிஸ் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் தான் "நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்". தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படம் இன்னைக்கு பிப்ரவரி 21 அ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். "நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்". இந்த படத்துடைய டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷார்ட் ரிவ்யூ அதாவது ஒன்லைன் ரிவ்யூ வந்து சொல்லிர்றேன். இந்த படத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு போறதே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாது. ரொம்ப ஜாலியா போயிடும். அ செகண்ட் ஹாஃப்பும் வந்து முதல்லலாம் கொஞ்சம் போயிடும். ஏன் கடைசி வரைக்குமே கூட உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சீன் வந்து இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்குது. ஆனா, ரொம்ப இழுக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். அதே சமயத்தில அடுத்தது இதுதான் நடக்கப் போகுது அப்படின்ற தெள்ள தெளிவான ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமா இருந்தது. இந்த படம் தான் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கும். ஏற்கனவே பார்த்த மாரி, இது மாரி ஃபீல்லாம் இருக்கும். ஆனா படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ நீங்க உணர்வீங்க. தமிழ் சினிமாவிலே இதுவரைக்கும் ஒரு நடந்துராத ஒரு கிளைமேக்ஸ நீங்க இந்த படத்த பார்க்கும்போது உணர்வீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு, படம் பார்த்துட்டு வெளிய வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா அந்த படம் குடுத்திருக்கு அப்படின்றது தான் உண்ம. அதேபோல இது எல்லாமே நடந்தா கூடமே இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியா நம்ம உணர்வோம். ஒரு சில படங்கள்லாம் பார்த்தா நம்ம உணர்வோம்ல, அது மாரி ஒரு ஃபீலு. இந்த படத்த பார்க்கும்போது பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது. அ இதுதான் அந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ரிவ்யூவா நான் சொல்றேன். இப்போ வந்து டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துல பவிஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்த தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்த தனுஷ் அவர்களே தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களே இந்த படத்துக்கு முன்னாடியே விளம்பரப்படுத்திட்டாரு. அத வந்து டைட்டிலுக்கு கீழயே ஒரு சப்டைட்டிலா அவரு போட்டாரு. அதனால யூசுவலான ஒரு ஸ்டோரி தான். ஹீரோ, ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க. இன்டர்வல்ல வந்து பிரியறாங்க. கடைசியா வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. பவிஸ் அவர் வந்து தனுஷ் அவர்களுக்கு அக்கா பையன்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவேன்னா வேற லெவலா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல் படம் அப்படின்றதால அவர் வந்து அதற்கு என்ன அவரால முடியுமோ, முதல் படத்துல அவர் என்ன என்ன பண்ண முடியுமோ, அத வந்து பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா வந்து இப்போ வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு நடிகர் என்ன எல்லாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் சைடு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவருடைய உழைப்ப குடுத்திருக்கிறதால, அது வந்து ஒரு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாரி அவருடைய நடிப்பு வந்து நம்மளுக்கு தோணுது. அதுக்கு அடுத்து தான் வந்து அனிகா சுரேந்திரன். ஸோ அவங்களுடைய நடிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா வேற லெவலா இருந்தாங்க. பிரியா பிரகாஷ் வாரியர். ஸோ மலையாளத்தில ஒரு சின்ன ஒரு சாங் வந்து அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதுலேருந்து மலையாளத்திலலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தமிழுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சீன் வந்து ரொம்பவே கம்மி தான். இருந்தாலுமே அதிலயும் வந்து அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவே நல்லாவே குடுத்திருந்தாங்க. இதற்கு அடுத்ததா மேத்யூ தாமஸ் மலையாள ஆக்டர். நம்ம லியோல கூட நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய ஆக்டிங் தான் இதில வேற லெவலா இருந்தது. குறிப்பா வந்து 3 படத்தில சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர் அப்படியே தூக்கி குடுத்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அத வந்து மிக சிறப்பா நடிச்சிருந்தாரு. இவருடைய காமெடி டச் வந்து கிளைமேக்ஸு, ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவரு ஒன் சைடா லவ் பண்ண அந்த விஷயத்த சொல்லும்போதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ அவரு தான் ரொம்ப இந்த படத்திலேயே ரொம்ப மெச்சூரிட்டியா நடிச்ச ஒரு ஆக்டரா நான் பார்க்குறேன். இந்த படத்தில அப்பா, அம்மா நரேன் மற்றும் சரண்யா பொன்வண்ணன். ஸோ நம்ம அ வேற லெவலா அதாவது குறிப்பா சொல்லணும்னா, சரண்யா பொன்வண்ணன்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அத பண்ணிட்டாங்க. அதேபோல நரேன் அவர் கொஞ்சம் ஏஜ் ஆனாலுமே, இதில வந்து அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களுக்கு என்ன கேரக்டர் குடுத்தாங்களோ, அத வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய ஹீரோயின் வந்தாங்க இந்த படத்தில. அதுக்கப்புறம் ரபியா அப்படின்றவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் அதாவது ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்களுடைய கேரக்டரும் வந்து என்ன குடுத்தாங்களோ, அத வந்து சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அத வந்து ஒரு சில இடத்துல ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யான்னு சொல்லி ஸோ அவங்களும் தமிழ் பொண்ணு போல. ஸோ அவங்களுடைய கேரக்டர்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். ஸோ ரொம்பவே அழகா, ரொம்ப கியூட்டா அடுத்த படத்துக்குலாம் அவங்க நெறைய புக் ஆவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லா இருந்தது. நான் திரும்பவும் ஹீரோவுக்கே வந்துடலாம் பவிஸ் அவர்கள். ஸோ அவர் பேசுறது, அவருடைய ஆக்டிங்கு, டான்ஸு எல்லாமே தனுஷ் பண்ண மாரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வாய்ஸ் ரொம்பவே வந்து சிங்க் ஆவுது. தனுஷ் தான் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அதாவது பேக்கிரவுண்ட் வாய்ஸ் குடுத்தாரா அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சுரும் நெறைய டைம்ல. ஸோ தனுஷ் தான் பேசுறாரான்னே தோணும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ஆப்ட்டா தனுஷ் அவருடைய வாய்ஸ் மாரியே இருந்தது. ஆக்டிங்லயும் அதே மாரி நெறைய சீன்ல வந்து நம்மளுக்கு தோணுச்சு.
சாங்ஸ் எல்லாமே வேற லெவலா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் ஃபுல்லா எல்லா சாங்ஸும் வந்து சூப்பரா இருந்தது இந்த படத்துல. கேட்கறதுக்கும், டான்ஸ் ஆடுறதுக்கும் சரி, வித்தியாசமும் சரி, புது முயற்சியாவும் அந்த படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா பாடல்களும் ஒவ்வொரு ரகமா அது வந்து ஹிட் ஆகுற அளவுக்கு இருக்கு. அதேபோல ஜிவி பிரகாஷ் அவர்களும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸா ஒரு பாட்டுக்கு வந்து அவரே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அந்த பாடலுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதேபோல சரத்குமார் கூட இவருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும் ஹீரோவுக்கு. ஸோ அப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்கோர் ஒரு ஒரு பாடல் மாரி வரும். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதனால அப்புறம் கோல்டன் ஸ்பேரோ, அதுக்கப்புறம் மெலோடி சாங்கு, ஃபர்ஸ்ட்ல ஒரு சாங் வரும். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து எல்லா பாடல்களுமே வந்து ட்ரெண்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததா பேக்ரவுண்ட் ஸ்கோராவும் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பின்னிடுவாரு. ஸோ இதுலயும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒளிப்பதிவுக்கு வருவோம். லியோன் பிரீட்டோன்றவரு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா படம் எடுத்திருக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருக்கு. அதான் ஒரு ஃபீல் குட் மூவிய பார்க்கறதுக்கான ஒரு எல்லா தரமும் இந்த படத்துல இருக்கு. அதேபோல எடிட்டிங். ஸோ நம்மளுக்கு தோணல. ஏன்னா அந்த படம் இப்படிதான் போய் இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால எடிட்டிங் வந்து நல்லாவே இருந்தது. டைரக்ஷன் நம்ம டைரக்டர் தனுஷ் அவர்கள். ஸோ அவர் வந்து ஹீரோவே வேற லெவலா இருந்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவுல. அவருக்கு ஏன் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்கலாம். அவர் ஏன் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்றதே தெரியல. அது வந்து அவருடைய ஒரு விருப்பமா இருக்கலாம். ஆனா இதை வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான் அவரே சொல்லிட்டாரு. ஆனா அதை வந்து ரசிக்கும்படியா எடுக்கிற ஒரு திறமை இருக்குல்ல, அது வந்து வேற லெவலா பின்னிருக்கிறாரு. குறிப்பா வந்து 2 எமோஷனல் சீன் வரும் கடைசியா. 2மே சூப்பரா கனெக்ட் ஆகுது. ஃப்ரெண்டை பத்தி வரும். அதுக்கப்புறம் அந்த அனிகா சுரேந்திரன் சொல்ற விஷயமும், அப்புறம் ஹீரோ சொல்ற விஷயமும் 2மே வந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நிறைய பேர் கனெக்ட் ஆகுது. எனக்கு கூட கனெக்ட் ஆச்சு பெருசா. அதனால வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி டச்சு வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. அதான் சொல்றேனே, யூஸ்வலான ஸ்டோரிய மிக நேர்த்தியா வந்து தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. அதனால அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதுல இந்த படத்தையும் நிரூபிச்சிருக்கிறாரு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். பார்த்த மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்த சீன் வந்து இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கூடமே இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து